சென்னை நகரத்தின் பரபரப்பான சாலையில் தினமும் அதே சிக்னலில் நின்று கொண்டிருப்பான் ஆகாஷ். கையில் ஒரு பழைய நோட்டு புத்தகம், கண்களில் கனவுகள். அவன் ஒரு டெலிவரி வேலை செய்பவன். காலை முதல் இரவு வரை ஓட்டம். வாழ்க்கையும் சிக்னல் போலவே. ஒரு நாள் சிக்னலில் நிற்கும்போது பக்கத்தில் நின்ற ஒரு வயதான பெண் அவனை கவனித்தாள். அவன் டெலிவரி பையிலிருந்து புத்தகத்தை எடுத்து சில வரிகளை எழுதி கொண்டிருந்தான். என்ன எழுதுற என்று அவள் கேட்டாள். ஆகாஷ் சிரித்தான். கவிதை, ஆனா யாரும் படிக்க மாட்டாங்க. அந்த பெண் அமைதியாக சொன்னாள். நீ எழுதுவதை விட எழுதாமல் இருப்பதுதான் பெரிய இழப்பு. அடுத்த நாள் முதல் ஆகாஷ் இரவில் இன்ஸ்டாகிராமில் தனது கவிதைகளை பதிவிடத் தொடங்கினான். பிடிப்புகள் இல்லை, கருத்துகள் இல்லை. ஆனால் அவன் நிறுத்தவில்லை. சில மாதங்கள் கழித்து ஒரு கவிதை வைரலானது. அதே சிக்னலில் நின்ற வாழ்க்கையை பற்றிய கவிதை. ஒரு பதிப்பகம் அவனை தொடர்பு கொண்டது. நகரத்தின் குரல் உன் எழுத்தில் இருக்கு என்றார்கள். இன்று ஆகாஷ் அதே சிக்னலை கடக்கிறான். ஆனால் இனி டெலிவரி பையுடன் அல்ல, ஒரு புத்தக கையொப்ப விழாவுக்கு செல்லும் வழியில்.